ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி 27/6/2024 ஜூன் மாதம் இன்று வியாழக்கிழமை தேய்பிறை சஷ்டி என்று. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 இன்றைய கரணம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய திதி இன்று இரவு 8:50 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி வரை சதயம், பின்பு புரட்டாது. இன்றைய கரணம் இன்று காலை 10 மணி வரை கரசை, பின்பு இரவு 8:50 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2 மணி வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் புனர்பூசம் பூசம் இன்றைய சந்திராசிரமணிக்கு. இன்றைய ராசிபலன் முதல் ராசியாக மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் அமைப்போது. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அது கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்குறதுனால எந்த செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. அது மேல் படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊதியத்தில் சில உயர்வாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணி சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு செய்கின்ற ஒரு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் உங்களுடைய மேல்நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த அமைய போகுது. உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி என்று பார்த்தா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாள் அமைது. உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு முடிய போகுது. அதனால் உறவுகளின் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் உங்கள் இருக்கின்ற தொழிலாளர்களுடன் பணியாற்றிய அன்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தால் உங்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு மதிப்பு உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. மிருகராசின்னு பார்த்தா கொஞ்சம் உதவி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு உங்கள் மூலியமாக சிலருக்கு நீங்கள் உதவி செய்து அந்த உதவி மூலம் அவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய போகிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களையும் அடுத்த உதவியை பெற்று நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதுமையான நாளாக அமைகிறது மிருகராசி அன்பர்களுக்கு. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற நாளாக அமைகிறது. உங்களுக்கு 8 சனிபவம் இருக்கார். அதனால் ஒரு விஷயத்தையும் நீங்கள் சும்மா ஈஸியாலாம் போய் எதையும் சாதிக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கான முயற்சிகளை நீங்கள் போட்டு தான் செய்ய முடியும். ஒரு கல்வியாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் போகிறது, நல்ல ஒரு படிக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அதோடைய ஒரு பலனை அனுப்பிக்க முடியும். ஒரு பணி இருந்தாலும் அந்த பணியில் நீங்கள் சிறந்து விளங்கணும். அடுத்த கடை நோக்கி போனாலும் உங்களுடைய கொஞ்சம் சிரமப்பட்டு உழைச்சா தான் அடுத்த கடை போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் அனைவரும் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அந்த சிரமத்தின் மூலம் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மத்துக்கு பார்த்தா உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களை ஊக்கப்படுத்துவாங்க. உங்கள் பணி செய்கின்ற கீழே பணியாளர்களோ நண்பர்களோ உறவினர்களோ குடும்பத்தோட நண்பர்களோ சில விஷயங்களுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக ஊக்கப்படுத்த போகிறாங்க. அந்த ஊக்கத்தாலே நீங்கள் சில விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்க போகின்றீர்கள். மேல்நிலை கல்வியாக இருக்கலாம், வேலைவாய்ப்புக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம், இல்லை வேலையை அடுத்த கட்டத்தை நோக்கி பதவி உயர்வாக இருக்கலாம். எந்த விஷயம் உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு குடும்பம் சார்ந்த சில சுப விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நல்லா ஊக்கப்படுத்த போகிறாங்க. அந்த ஊக்கப்படுத்த மூலமாகவே சில விஷயங்களை நீங்கள் சக்ஸஸாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியில் பார்த்தா கொஞ்சம் தனமும் வரவும் வரக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாக அமைது. உங்களுக்கு அதனால் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் ஒரு வருவாயையும் ஒரு மங்களகரமான சில விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, செய்து முடிக்க போகிறீங்க. அதில் முன்னேறி நடத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் மற்றது பரிவும் பரிதாபமும் காட்டக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் பரிவு காமிக்கிறது தப்பு கிடையாது, ஒரு ஏமாலையாக மாறக்கூடாது. அதனால் பரிவு காமிக்கிறதுன்னு இங்கே ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு கடை வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்களில் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து செய்வது. பரிவு காட்டுவதால் ஏமாற்றம் அடையாது. அந்த பரிவு உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள்.
அடுத்த விருச்சிகாசனை பார்த்தா கொஞ்சம் மன நிறைவு, நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் செய்யக்கூடிய பணியிலும் உங்களுடைய ஒரு மன நிறைவை பெறக்கூடிய நாளாக அமைந்தது. உங்களுக்கு எக்ஸாம் இருப்பீங்க, அந்த எக்ஸாம் நல்லா எழுதுக்கின்ற ஒரு மன நிறைவோடு நீங்கள் இருக்கக்கூடிய நாளாகும். ஒரு பணி வந்து ஒரு நல்லா ஒரு சிறப்பாக ஒரு மன நிறைவோடு சில பணிகளை முடிக்கக்கூடிய, குடும்பத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகள், சில உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, இது போல விஷயங்களை செஞ்சுட்டு கூட ஒரு மனதுக்கு நிறைவான கோயில் ஏதாவது போக வேண்டிய வந்து கோயிலுக்கு போய்ட்டு போல் ஒரு மனதுக்கு நிறைவை தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்து திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது விருச்சிகாசனங்களுக்கு. தனுசாசனம் பாட கொஞ்சம் ஓய்வு தேவைக்கூடிய நாளாக உங்களுக்கு ஓடி கஷ்டப்பட்டுப்பீங்க, கொஞ்சம் மனசுக்கும் ஒரு உடலுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுகிற நாளாகிறதுனால கொஞ்சம் என்று சில விஷயங்களை தள்ளி வைத்து கொஞ்சம் ஓய்வு எடுப்பதும் சிறப்பு. இல்லை பணியிலே சில ஓய்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓய்வாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகராசினை பார்த்தா கொஞ்சம் பரிசும் பாராட்டுகளும் பறையக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு மகரத்துக்கு வந்து 2 சனி பகவான் இருக்கார். அதனால் ஏழசனை ஆரம்ப கட்டங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு விரைய சனி உங்களுக்கு. அதனால் அதே சமயம் விரைய சனியாக இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாராட்டியும் பறக்கக்கூடிய மகரம் கும்பத்துக்கு. ஏன்னா மகரமும் கும்பமும் வந்து பார்த்திங்கன்னா சனியோட சொந்த வீடு. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால் சில விஷயங்களை நீங்கள் சாதித்து பாராட்டுகளையும் பரிசையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஒன்றுங்களுக்கு அமைகிறது. கும்பராசினு பார்த்தா நேர்மை, சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் எப்பயும் நேர்மை நீதி தவறாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கின்ற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யாருக்கும் எந்த விதமாக சாதமாகவும் பாதகமாகவும் நீங்கள் எதையும் செயல்படுத்தாமல் ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த விஷயம் பஞ்சாயத்து போனால் சரி, யாராவது கூட ஏதாவது உதவின்னு வந்தாலும் ஒரு சரியாக இருந்தால் நேர்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு பணி சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மிக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பத்துக்கு. அடுத்த மீனராசி பார்த்தா கொஞ்சம் பாசம், 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதியில் இருக்கீங்க. அதனால் மற்றவங்கள பாச உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாசத்தோட பரிவத்தோடு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து சனியோட இறுதியில் இருந்தாலும் உங்களுக்கு இனிமேட்டு சனியோடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு உதவியும், சனியால் சில முன்னேற்றங்கள், தடையற்ற வருமானம், வேலைவாய்ப்பு, திருமணம், சில எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதனால் குடும்பத்தில் ஒரு பாச பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு. அனைத்து ராசி இனிய நாளாக வெற்றியான கண்டிப்பாக அமையும். உடைய தெய்வங்களை வணங்கி உங்களை பணி மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.